அக்கா, இதுக்கே இப்படின்னா வீட்ல எவ்வளவு வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. ஆமா பிருந்தா, எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா எந்த நேரமும் நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு கை நிறைய பணத்தை தூக்கிக்கிட்டு ஷாப்பிங்க அங்க இங்கன்னு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வலிமா விடுங்க. இப்பெல்லாம் யாரு கையில பணத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க? எல்லாமே டிஜிட்டல் தான். ஓ, அக்கா பாத்தீங்களா, அவங்களும் பொம்பளைதான், நாமளும் பொம்பளைதான். அவங்க எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க பாத்தீங்களா? நாமளும் தான் இருக்கோமே, தினம் தினம் வடிச்சு கொட்டுறோம். என்னைக்காவது சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? என் நேரமும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சிடுசிடுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சிடுசிடுன்னு இருக்க வச்சிருக்காங்க. என் புருஷனுக்கெல்லாம் சிரிக்க தெரியுமானே எனக்கு டவுட்டா இருக்குக்கா. ஏய், எதுக்கு மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்க? அக்கா, நான் என்ன அவங்க பணம் காசு வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தா பொறாமப்படுறேன்? அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலையேன்னு ஏக்கமா இருக்குக்கா. நம்ம குடும்பத்துல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. உங்ககிட்ட மணி இருக்கா? மணி பர்ஸாவது இருக்கா? என்கிட்ட இருக்கிறது மொத்தமா ஒரு 100 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. வீட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சுயமா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? கொடுத்து வச்சவங்கக்கா. ஏ, நமக்கு என்ன குறை? நாமளும் நல்லா தானே இருக்கோம். இங்க பாரு, நிறைய நகை போட்டிருக்கோம், பவுசா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை கட்டியிருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கையில காசு இல்ல, அவ்வளவுதானே. இதான் ஒரு பொம்பளைக்கு சந்தோஷமா? உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். வாங்க போலாம். மீரா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் தான் அவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம கடை பத்திரம் கூட இவங்க கிட்ட தான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க வலிமா? ஆமா, நம்ம வீட்ல அண்ணன் வெளியில இருந்து பத்திரமோ நகை நட்டோ பணமோ எது கொண்டு வந்தாலும் என்கிட்ட கொடுத்துதானே உள்ள வைக்க சொல்லும். அப்ப அந்த வீட்டு ஆம்பளைங்களும் அந்த வீட்டு பொம்பளைங்க கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்து வைப்பாங்க. கரெக்ட் தான். நம்ம கடை பத்திரத்தையும் இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. செக் பண்ணி பாத்துருவோம். பின்னாடி பின்னாடி போறா, பின்னாடி போறா. கதை அப்படி போகுதோ? மச்சான், நான் பாத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. குடும்பத்தோட பத்திரத்தை எடுக்கிறதுக்காக காரைக்குடி போயிருக்கீங்க. சூப்பர் மச்சான். நான் நினைச்சேன், நீங்க சொல்லலனாலும் கேமரா உண்மையை சொல்லிடுச்சுல்ல. இதான் மனுஷங்களை விட இந்த மாதிரி டெக்னாலஜி நம்பணுங்கிறது. ஓகே மச்சான், I'm coming. Coming soon. விஜய், இதுக்கு தான் நான் சொன்னேன், போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். இப்ப என்ன பண்றது? அவ வந்தா மொத்த பிளானும் சொதப்பிடுங்க. கார்த்திக், என்னடா பண்றது? வீரா, சீக்கிரம் 4 பக்கமும் சல்லடை போட்டு சலிக்கிறோம் அந்த வீட்டை. அந்த டாக்குமெண்ட் எங்க இருந்தாலும் சரி எடுக்கிறோம். ஆளாளுக்கு போய் தேடுங்க போ. சரிடா, வாங்க போய் தேடலாம். பத்திரம். அக்கா, அந்த விஜய்க்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சது? ஐயோ, இவ வேற கேள்வியா கேட்டுட்டு இருக்காளே. விஜய் கிட்ட கார்த்தியை பழக வச்சிட்டு இருக்கிறத எப்படி இவகிட்ட சொல்றது? சொன்னா இவ வேற தப்பா எடுத்துப்பாளே. அக்கா, என்ன யோசிக்கிற? எனக்கு தெரியலடி. அவ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. அவகிட்ட இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் யோசிய. இந்நேரம் அவ இங்க வந்துட்டு இருப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எப்படியாவது அந்த பத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சாகணும் சீக்கிரமா. ஐயோ, அவ வரதுக்கு இடையில கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா நமக்கு அமைய மாட்டேங்குது. ஏய், அவ வந்தானா இப்ப அப்படியே கிருபா கிட்ட போட்டு கொடுத்துருவாடி. அதே எப்படி இப்ப சமாளிக்க போறோம்? என்ன பண்ண முடியும்? இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சுதான் ஆகணும். மாட்டணும்னு வையா, அடுத்த நிமிஷமே நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. உயிரோட தானே? ஏய், ஒரு சின்ன டவுட். ஏண்டி வேற? அந்த வீட்டு பொண்ணு வராடி. நீங்க வேலையை பாருங்க.
ஆஹா, ஆமா நீங்க எந்த ஊரு? நானா? நான் இங்கதான் காரைக்குடி டவுன். ஆஹா, நீங்க? நாங்க கோட்டையூர்ல கோட்டையூர் ஆ, அங்க இருக்கோம். ஆ, சரி சரி. ஐயோ. வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களாம் ஒரே ஃபேமிலியா? ஆ? ஆ, ஒரே அது- ஃபேமிலியா? ஆஹா. இல்ல 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 இல்ல. சே, சே. நாங்களா வேற வேற ஃபேமிலி. இங்க வந்து தான் பழகணும். ஆமா. ஓ. இல்ல 3 பேரையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. ஆமா, இதுதான் உங்க வேலையா? இல்ல, நான் டிகிரி படிச்சிருக்கேன். நான் மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன். நானும் டிகிரி முடிச்சிருக்கேன். எல்லாரும் டிகிரி வரைக்கும் முடிச்சு இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா? அப்பப்போ சீசனுக்கு கிடைக்கிற வேலைலாம் பார்த்துப்போம். நானும் பார்ட் டைமா தான் இங்க வந்திருக்கேன். நானும் தான். நானும். ஏங்க, நீங்க என்ன பண்றீங்க? நானும் டிகிரி முடிச்சிருக்கேன். அப்படிங்களா? சரி சரி. நான் சென்னையில பார்ட் டைமா பைக் டாக்ஸி ஓட்டினேன். ஓ, அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்னதான் படிச்சாலும் அந்த படிப்பை வச்சு நாம சுயமா 4 காசு சம்பாரிச்சு அத செலவு பண்றதுல வர சந்தோஷம் வேற எதுலயுமே வராதுல்ல. ஆமா ஆமா, ஆமா ஆமா. ஆமா. உங்களை பார்த்ததுமே படிச்சவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு.